பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். அதாவது 26/6/2025 9 நாட்கள் இந்த ஆணி மாதம் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு நடக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த 26ஆம் தேதியிலிருந்து இரவு 8லேருந்து 9 மணிக்கு ஸ்ரீ வாராகியிடம் ஒரு டம்ளர் தண்ணி வைத்து 9 மஞ்சள் கட்டி மாலையாக வாராகி அம்மாளுக்கு போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வாராகி தேவியை மனமுருகி வழிபடும்போது நிச்சயம் இந்த 9 நாட்களில் நிறைவேறாத இருந்த கோரிக்கை நிறைவேறும். எல்லோரும் இந்த கமெண்ட்டில் ஸ்ரீ வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு போட்டுட்டு இப்போ வாராகி அம்மாவை பற்றி நம்ம பார்க்கலாமா? ஸ்ரீ வாராகி யார்? இப்போ மீடியாவில் வாராகியை வீட்டில் வைத்து பூஜிக்கலாமா என்ற சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வீட்டில் ஃபோட்டோவை வைத்து வணங்குகிறார்கள், நிறைய நன்மையை அடைந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வாராகி யார் பார்க்கலாமா? அம்பாள் அரக்கர்களை அந்த காலத்தில் அழிக்கும்போது படைத்தலைவியாக கம்பீரமாக போர் புரிந்தவள்தான் இந்த வாராகி. கெட்ட அரக்கர்களை அழித்த வாராகி இப்போது இந்த கலிகாலத்தில் மனிதர்களின் அரக்க குணத்தையும் எதிரிகளையும் அழித்து கொண்டிருக்கிறாள். மனிதர்களின் கெட்ட குணத்தை அழிக்கிறாள். யார் ஒருவர் வாராகியை பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு பாசிட்டிவ் சக்தியை உருவாக்கி கெட்ட எண்ணங்களை உள்ளவர்களை கிட்டே வராமல் பாதுகாக்கிறாள். வாராகியை எப்படி வணங்கணும்? பஞ்சமி பௌர்ணமி நாட்களில் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் ப்ளூ கலர் துணியில் வெண்கடுகை போட்டு மூட்டை கட்டி நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றி வணங்குவது மிக சிறந்தது. நிலத்தின் அடியில் வளரக்கூடிய கிழங்குகளை படைக்க வேண்டும். முக்கியமாக வெள்ளிக்கிழமை ஆவியில் வேக வைத்த வெள்ளிக்கிழங்கை படைக்க வேண்டும். நம்மிடம் உள்ள சகல தோஷங்கள் மற்றும் எதிரிகளை அழிப்பதுதான் அவள் வேலை. வீட்டில் ஃபோட்டோ வைத்து பூஜிக்கலாம், ஆனால் பௌர்ணமி பஞ்சமி நாட்களில் கோயிலுக்கு போவது தான் உத்தமம். முக்கியமாக சைதாப்பேட்டை கோர்ட் அருகில் வாசலிலே வழக்கை தீர்க்கும் வாராகி அம்மன் கோயில் உள்ளது. பௌர்ணமி பஞ்சமி நாட்களில் இங்கு கூட்டம் அலைமோதுகிறது. இந்த வாராகி கோர்ட் வாசலிலே இருந்து கொண்டு கோர்ட் பிரச்சனை உண்மையானவர்களுக்கு மட்டும் தீர்க்கிறாள். கெட்டவர்களை அழிக்கிறாள். நிச்சயமாக கெட்டவர்கள் கேஸ் போடும்போது அவர்களுடைய கேஸ் ஜெயிக்காது என்று பல வகையில் அவள் நிரூபித்திருக்கிறாள். அதனால் அருகில் உள்ள கோயிலுக்கோ இந்த
சைதாப்பேட்டையில் உள்ள வழக்கை தீர்க்கும் வாராகி அம்மன் கோயிலுக்கோ போய் வணங்குவது நல்லது. மற்றபடி ஃபோட்டோ வைத்து நான் சொன்ன மாதிரி அந்த வெண்கடகு விளக்கை ஏற்றி மூல மந்திரம் இவையெல்லாம் சொல்லி, காயத்ரி மந்திரம், மூல மந்திரம்லாம் சொல்லி வணங்கினா நிச்சயமாக வீட்டை அவ காப்பா. அப்பேற்பட்ட அந்த வாராகி காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ தத்தர் கோயிலில் 1 டிசம்பர் நாளில் அற்புதமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த பிரதிஷ்டையை இப்பொழுது நம்ம பார்க்கலாமா? ஓம் ஐம் க்ளோம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வராகமுகி வாராகமுகி அன்னே அந்தினி நமஹ ருந்தே ருந்தினி நமஹ ஜம்பே ஜம்பினி நமஹ மோகே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சதுர்முகி கதி ஜிக்வாஸ்தாம் பணம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் ஐம் டடஹ ஹும் அஸ்திராய பட் இட் ஸ்ரீ வாராகி தேவ்யை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீம் வாராகி தேவி வாராகியை நமோ நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் சௌஹ வாராகி தேவ்யை நமோ நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் சௌஹ வாராகி வாராகி வார்த்தாளி வார்த்தாளி சர்வஜனம் ஹிருதயம் ஸ்தம்பய ஸ்தம்பய மோகய மோகய உச்சாடன உச்சாடன. ஓம் ஐம் க்ளௌம் சௌஹ ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளௌம் சௌஹ வாராகி வாராகி வார்த்தாளி வார்த்தாளி சர்வஜன ஹிருதயம் ஸ்தம்பய ஸ்தம்பய மோகய மோகய உச்சாடன உச்சாடன சர்வஜனம் ஹிருதயம் ஸ்தம்பய ஸ்தம்பய. ஓம் ஐம் க்ளௌம் வாராகி தேவ்யை நமோ நம ஸ்வாஹா.